சர்க்கிள்ஸும் கிடையாது. கீழயும் அவ்வளோலாம் நான் போமாட்டேன். எனக்கு என்னோட ஹாபியா இருந்தாலும், வேலையா இருந்தாலும் டிராயிங்கு, கலரிங் பண்றது, வரையறது அப்படி கொண்டு போயிட்டேன் சார். ஒரு 3 வருஷமா. ஓகே, ஓகே. எனக்கு இப்ப இதுல தான் இருக்க பிடிக்குது சார். எனக்கு வேற எதுலயுமே தோணல. ஆமா. இது ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன். என்ன வேணாலும் சொல்லுவோம் நம்ம. இத மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் வேற எதுலயுமே இருக்காது. இப்ப நான் வந்து இந்த கைய செய்ய ஆரம்பிப்போம் நம்ம. ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரெக்கார்டிங் ஆன் பண்ணிட்டேன். கைய செய்ய ஆரம்பிப்போம். இந்த மரத்தையும் அப்படியே செஞ்சுட்டு வருவோம். எதுவுமே நம்ம வந்து அந்த லைட் அண்ட் ஷேட் லாஜிக்னு ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா? இப்ப இதுக்கு இங்க இருந்து லைட் வருது, இங்க இருந்து லைட் வருது இல்லையா? இந்த சைட்ல இருந்து லைட் இப்படி வந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த இடத்துல ஷேடோ இருக்கு. அப்ப இங்க இருந்து லைட் வர்ற மாதிரி வச்சிருவோம். அதுதான் இருக்கணும். இல்ல மைக் ஆன் பண்ணலாமா? சரி, இப்ப எங்க இருந்து லைட் வைக்கிறீங்க சார் நீங்க? எந்த சோர்ஸ்? லைட் இங்க இருந்து தானே வருது. நமக்கு சன்னு வச்சுக்கிட்டோம்னா இங்க இருந்து வருது. அதனாலதான் இங்க ஷேடோ இருக்கு. ஒருவேளை இங்க இருந்துன்னா இப்படி இல்ல, இப்படி வரல, இப்படி இருந்து வருது, அங்க இருந்து வருது. அதனாலதான் இந்த இடத்துல ஷேடோ விழுகுது. இங்க லைட் இருக்கு, இங்க லைட் இருக்கு, இங்க ஷேடோ இருக்கு. அப்ப நம்ம இதுக்கு அந்த மாதிரி லைட்டை வச்சிருவோம். இந்த சைட்ல ஷேடோவை போட்டு இந்த சைட்ல லைட் இருக்கிற மாதிரி வச்சிருவோம். ஆனால் பக்காவா லாஜிக் இருக்கணும்ன்ற தேவை இல்லைன்ற. ஏன் சார் ரியலிசம் இருக்கிறதுனால அதை அட்வான்டேஜ் எடுப்போம். அப்ப ஒரு இடத்துல நம்ம வந்து பக்காவா லைட்டை வச்சிட்டோம்னா எல்லா இடத்துலயும் பக்காவா லைட் வச்சு ஆகணும்ன்ற ஒரு கம்பல்ஷன் வரும். அந்த கம்பல்ஷனுக்குள்ள நம்ம விழ வேண்டாம். ஒரு ஃப்ரீடம் இருக்கட்டும். அப்ப ஃப்ரீயா நம்ம மூவ் பண்ணலாம். நான் பிரஷ் தேடிட்டு இருக்கேன். ஃப்ரீயா நம்ம வந்து மூவ் பண்ணலாம். எப்படி வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன ஒண்ணு லைட் அண்ட் ஷேட ஒரு சைட்ல வச்சுட்டோம்னா அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போயிடணும். அவ்வளவுதான். சரியா? இப்ப நம்ம முதல்ல வந்து என்ன செய்வோம், இப்ப நமக்கு இல்லாம இருக்கிறது இங்க கலர்ஸ்ல இங்க கொஞ்சம் கிரீன்ஸ் வந்து நம்ம இலைய கொஞ்சம் காட்டிட்டோம்னா நல்லா இருக்கும். அது டிப்பிக்கலா என்ன செய்வோம் நம்ம, நான் வந்து சாப் கிரீன் எடுத்துக்கிறேன். கிளாஸ் அப்சர்வ் பண்ணிக்கிறேன் சார். நான் அப்புறமா சரிமா, சரி ரெக்கார்டிங் இருக்குல்ல. ஓகே சார். சாப் கிரீன் எடுத்துட்டேன். கொஞ்சம் போல இது இந்த ப்ளூ இருக்கு என்கிட்ட. நான் இதை காட்டுறேன், பேலட்டை காட்டுறேன். எல்லோ ஆக்கர் இருக்கு, குரோம் எல்லோ இருக்கு, பர்ன்ஸ் என்ன இருக்கு, கொஞ்சம் ரெட் மாத்திரம் நான் எடுத்துட்டேன். பர்ன்ஸ் என்ன ரொம்ப கம்மியா தான் இருக்கு. பர்ன்ஸ் என்ன கொஞ்சம் எடுத்துக்கிறோம். இப்ப என்ன, நான் இந்த செட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இந்த வாட்டர் கலர் செட்டு கிரிம்சன் வந்து அங்க முனையில பிஞ்சு வந்துருச்சு. இப்படி இருக்கு. இவ்வளவு கலர்ஸ் இருக்கு அதுல. நான் இதை வாங்கினது வந்து எப்ப தெரியுமா வாங்கியிருக்கேன், பேக்ட் இன் 2014-15 வாங்கினது இது. நீ இவ்வளவு பெயிண்டிங் பண்றவங்களே இவ்வளவு வருஷமா வச்சிருக்கீங்க. என்கிட்ட 5-6 வேற வின்சென்ட் நியூட்டன், ரீவ்ஸ், லெஃப்ராங்கன் பூர்ஷ்வா, நிறைய வெரைட்டிஸ், மாரிஸ், சைனீஸ் இது அதை வச்சிருப்பேன். வேற இதுக்கு வேற பெயிண்ட் யூஸ் பண்ண. ஆனா இது கேமல்ல இருக்கிறது என்கிட்ட இந்த செட்டு தான். இன்னொரு செட்டு கிடக்கு, அதை யூஸ் பண்றதே இல்லை. அப்படியே இதாயிருச்சு. இது கெட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. இது தூக்கி போடுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. இன்னும் போட்டு இதை அப்படியே பண்ணிட்டு இருக்கேன். இதை தூக்கி போட்டாதான் நான் வந்து நிம்மதி. ஆமா, எனக்கு இது திறந்து இந்த இடத்துல எல்லாம் காய்ச்சி போச்சுமா. பிரஷ் பிடிச்சு இதை திறந்து டெய்லி ஒரு 5 தடவை 6 தடவை 5 தடவை 6 தடவை இல்ல, 15-20 தடவை டெய்லி திறக்க வேண்டி வரும். இந்த டியூபு, அக்ரிலிக்கு இல்ல, அது வேற இது வாங்கணும். சரி, இப்ப பர்ன்ட் சியன்னா கொஞ்சம் எடுத்துக்கிறோம். பர்ன்ட் சியன்னா கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம்னா, எடுத்துட்டு கொஞ்சம் ரெட்டும் வேற ஏதாச்சும் ஒரு இடத்துல எடுத்து வச்சுக்கிறோம். பர்ன்ட் சியனால நான் இதுலயே எடுத்து வச்சுக்கிறேன். பெரிய பேலட்ல காட்டுறேன் பேலட்டை காட்டுறேன். ஓகே சார். ரெட் மாத்திரம் தனியா வேற ஒரு இடத்துல எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா சார் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சா சார்?
ரெக்கார்டிங் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே சார். கொஞ்சம் கொஞ்சம். சாப் கிரீன், பர்ன் சியன்னா, இது வந்து அல்ட்ராமரைன் ப்ளூ, பிரஷன் ப்ளூ எடுக்கல, ரொம்ப டார்க்கா வேண்டாம்னு யோசிக்கேன். இது வந்து சரிங்க எல்லோ ஆக்கர், இது வந்து லெமன் எல்லோ கொஞ்சம் போல எடுத்திருந்தேன். ம். குரோம் எல்லோ இங்க வச்சிருக்கேன்னா, ம். வாமிலியனை வந்து இதுல எடுத்து வச்சுக்கிறப்ப கொஞ்சம் போல ப்ளூவும் எடுத்துக்கிறேன். ம். ம். அப்ப ஆல்மோஸ்ட் எல்லா கலரும் நான் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். அப்படியே வச்சுட்டே போயிட்டே இருக்கும்போது வாட்டர் கலர் செய்யும்போது அதான் ரெண்டாவது லேயர் வைக்கிறப்ப வந்து நல்லா காஞ்சிருந்துச்சுன்னா ரெண்டாவது லேயர் ஸ்ட்ராங்கா உட்காரும். ம். அப்புறம் நம்ம ஸ்மூதன் பண்ணி விடுறதா இருந்தாலும் கீழே இருக்க லேயர் வந்து டிஸ்டர்ப் ஆகாம வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால இப்ப நான் இங்க கிரீன்ஸ் வச்சிடுறேன், இங்க கைக்கு கொஞ்சம் கலர் வச்சிடுறேன், இங்க பேர்டு கொஞ்சம் கலர் வச்சிடுறேன், அங்க வச்சுட்டு அப்புறம் இங்க வந்து கொஞ்சம் கலர் வச்சுக்கிட்டு இருக்கும்போது இங்க காஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்ப இப்போ இந்த கிரேப்ஸ் ஒண்ணு வரையும் போது அந்த எப்படி அந்த வெட்டா இருக்கிற பெயிண்ட ட்ரையா இருக்கிற பெயிண்ட்டையும் எப்படி ஹேண்டில் பண்றதுன்றது அந்த கிரேப்ஸ் வரையும் போது ஒரு லெசனா எடுப்பேன் நான். சார் இப்ப இந்த இப்ப நீங்க எடுக்கிறது வந்து ட்ரையான ஒரு லேயர்ல நம்ம வெட் மெத்தட் பண்றோம். ஆமா ஆமா. ஓகே. வெட் ஆன் ட்ரைன்னு சொல்லுவோம் அத. ஆக்சுவலா வெட் ஆன் ட்ரை தான் ஆக்சுவல் மெத்தட், காமன் மெத்தட். வெட் ஆன் வெட்ன்றது வந்து ஸ்பெஷலா நம்ம வந்து ஸ்மூதா இது வர்றதுக்காக செய்யறது. நீங்க அந்த கேரளாவோட இது போட்டோட பண்ணோம்ல சார் நம்ம பேட்ச்ல, ஸ்கை வெட் ஆன் வெட் மெத்தட்ல தான் வெட் ஆன் வெட். ஆமா, தண்ணி கொஞ்சம் வெட் ஆன் வெட் செஞ்சோம். இலை வைக்கிறப்ப கொஞ்சம் வெட் ஆன் வெட் வச்சுட்டு அப்புறம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் வெட் ஆன் ட்ரை வச்சோம். வெட் ஆன் ட்ரை வச்சோம். இப்போ வந்து மொத்தமாவே வெட் ஆன் ட்ரை தான் வைக்க போறோம். ஓகே சார். சரியா? இப்ப என்னுடைய பேலட் வந்து இதான் என்னுடைய பேலட். ஒரு எல்லோ வெளியில இருக்கு, இருந்தாலும் இதான் என்னுடைய பேலட். ஓகே சார். சரியா? பேலட் அப்படின்றது வந்து 2 ஆங்கிள் சொல்லுவோம். ஒண்ணு அந்த தட்டை சொல்றோம், இன்னொன்னு வந்து பேலட் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து அந்த என்னென்ன கலர்ஸ் வச்சிருக்கோம். என்ன கலர்ஸ் வச்சிருக்கீங்க? வார்ம் பேலட்டா வச்சிருக்கீங்களா, கூல் பேலட்டா வச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு. இல்ல, நான் இப்ப வச்சிருக்கிறது பேலன்ஸ்டா வச்சிருக்கேன். ஏன்னா ப்ளூ இருக்கு, கிரீன் இருக்கு, ஒரு கேம்போஜ் எல்லோ இருக்கு, அது எல்லாம் கொஞ்சம் கூலா இருக்குன்னு வச்சுக்கிறோம். பர்ன்ஸ் என்ன இருக்கு, வர்மிலியன் இருக்கு. அப்ப அது வார்ம் ஆயிடுச்சு. அப்போ வந்து பேலன்ஸ்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். சரியா? இப்ப நான் வந்து யூஸ்வலா நம்ம இங்க இருந்து தான் வரணும், அப்ப நம்ம இங்க போயிருவோம். அது ஒரு ஹேபிட்டா வச்சுக்கணும். ஆனா எல்லா நேரத்திலயும் அதே தான் செஞ்சுக்கிட்டு இருப்போமான்னு சொல்லவும் முடியாது. ஓகே சார். எக்ஸ்பர்ட் ஆக ஆக நிறைய விஷயங்கள் மாத்துவோம் நம்ம. இந்த இடத்துல முதல்ல வச்சிருவோம், அப்புறம் பாத்துக்கிறோம், கலர் மிக்ஸ் ஆகாம கேர்ஃபுல்லா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஆனா நான் இப்போதைக்கு சார் இப்போ பர்ன்ஸ்னா எல்லோ ஆக்கர், சப் கிரீன் மட்டும் ஆட் பண்ணிருக்கீங்க, அல்ட்ராமரைன் ப்ளூ. ஆமா, அப்ப இங்க இருக்கிறது. ஆனா நான் இப்ப வைக்கிற கலர் வந்து எல்லோ வைக்கிறேன். இப்ப நான் வந்து எல்லோ ஆக்கர் அப்படி இப்படின்னு பேர் சொல்ல மாட்டேன், எல்லோ தான். ஏன்னா அந்த கலர் தான் நமக்கு கான்சென்ட்ரேஷனே தவிர வேல்யூவை தான் நம்ம வந்து வேல்யூ தான் நமக்கு கான்சென்ட்ரேஷனே தவிர கலரை பத்தி ஜாஸ்தி நம்ம பயப்பட வேண்டாம். கலர் வந்து கொஞ்சம் நான் இப்ப வந்து ட்ரை ஆக விட்டுறேன். யூஸ்வலா என்ன செய்வேன்னா, ட்ரை ஆக விடுறேன் அப்படின்றத விட என்னன்னா, ஹீட், பெங்களூர் ஹீட்டு ட்ரை ஆயிருது டக்குன்னு. ட்ரை ஆகுது. எதுமா? பயங்கர வெயிலா சார்? பயங்கர வெயில்மா, பயங்கர வெயில். சென்னையும் பயங்கர வெயிலாமா சார்? சென்னை பயங்கரமா இருக்கு. சென்னை நான் போகல, இந்த மாசம் போகல. இந்த மாசம் பிகினிங்ல தான் திரும்பி வந்தேன் நான். ஓகே சார். போயிருந்தேன், நான் போயிட்டு திரும்பி வந்தேன்.
ஆனா அப்பயே பயங்கர வெயில், இப்ப தாங்க முடியலன்றாங்க. பயங்கரமா இருக்கு அப்படின்றாங்க. ஆனா ஆக்சுவலா பார்த்தா என்னன்னா, பெங்களூர் வந்து சில இடங்கள்ல 38 எல்லாம் போயிருச்சு பெங்களூர் அதுக்குள்ள. சரியா? 38 போயிருச்சு. சென்னையில வந்து 33ல தான் மேக்சிமமே இருக்கு. ஆக்சுவலா சென்னை வந்து பெங்களூரோட குளிரா இருக்குன்றாங்க. பரவாயில்லன்றாங்க. ஆமா. சரி, இப்ப என்ன சைஸ் பிரஷ் சார் யூஸ் பண்றீங்க நீங்க இப்ப? நான் வந்து இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது 8ன்னு சொல்லிட்டு இதை போட்டிருக்காங்க. ஆக்சுவலா 8 மாதிரி இல்ல. எனக்கு பாக்குறதுக்கு வந்து ஒரு 6 மாதிரி இருக்குது. ஓகே. இப்ப நான் வந்து இந்த பிரஷ் எடுத்தோம் அப்படின்னா, சிந்தட்டிக் ஹேர் பிரஷ் எடுத்தோம்னா, வேற கம்பெனி பிரஷ் எடுத்தோம்னா, இது வந்து 5. சரியா? அது 5 இருந்துச்சுன்னா இது வந்து 5 நாட்ல வந்து டெக்லான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் 5 நாட்ல. இது எப்படி 8 இருக்க முடியும்? இது 5 இருந்துச்சுன்னா இது 5 நம்பர் 5னா இது எப்படி 8 இருக்க முடியும்? இது 4 அப்படிதான் இருக்க சான்ஸ் இருக்கு. ஆனா 8 போட்டிருக்காங்க. ஓகே. நான் வந்து இப்படி வச்சிட்டு வரும்போதே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிடுவோம் அப்படின்னு பாக்குறேன். ஓகே சார். அதனாலதான் சின்ன பிரஷ் எடுத்திருக்கேன். சரிப்பா, நீங்க எல்லோ வச்சோம். நம்ம வேல்யூஸ்ல சொல்றேன். இப்ப லைட் டு டார்க் கொண்டு போயிட்டு இருக்கீங்க. ஆமா. வேல்யூஸ் எல்லோல இருந்து இப்ப கிரீன் வச்சாச்சு. கிரீனுக்கு அப்புறம் இன்னொரு லேயர் அதே இன்னொரு ஒரு கிரீன் ஒண்ணு வைப்பேன். அதாவது ப்ளூ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி, இல்லாட்டி பர்ன் சியன்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி. பர்ன் சியனா ஆர் ப்ளூ? பர்ன் சியனா ப்ளூ இல்லாட்டி பர்ன் சியனா அண்ட் ப்ளூ டிபெண்ட்ஸ். அதாவது என்னன்னா அதுக்காகத்தான் வந்து ரெகுலரா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் சொல்றது. என்னைக்காச்சும் ஒரு நாள் செய்யாதீங்க, ரெகுலரா செய்யுங்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இப்ப ஒரு நம்ம ரெகுலரா செய்யக்கூடிய வேலைகள் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, சப்போஸ் எக்ஸசைஸ் செய்யக்கூடிய ஆட்கள் இல்ல, இந்த சமையல் வேலை இருக்கவே இருக்கே நமக்கு. சமையல் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு வேலை தான் இல்லையா? அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், சமையல் வேலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, உப்பு வந்து இவங்க நம்ம வெஸ்டர்ன் குக்கிங், அதாவது என்ன சொல்றது, குக்கரி இது இருக்கு இல்லையா, ஷெஃப் ஆட்கள் வந்து எனக்கு அந்த டேர்மே வர மாட்டேங்குது. எனிவே ஸ்பூனுக்கு, அரை ஸ்பூனுக்கு, 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு எல்லாம் வந்து சின்ன சின்ன ஸ்பூன் வச்சிருப்பாங்க, கப்புக்கு வச்சிருப்பாங்க. அதை வச்சு அளந்து போட்டுக்கிட்டு இருக்கிறதா அந்த குக்கிங் இதுல காட்டுவாங்க. குக்கரி ஷோல எல்லாம் 4 ஸ்பூன்ஸ் ஹியர் அண்ட் 6 ஸ்பூன்ஸ் ஹியர்னு சொல்லிட்டு அவன் குக் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படி செஞ்சிட்டு இருப்பானா? கட்டாயமா இருக்காது இல்லையா? ஆமா, பண்ண முடியாது. அப்படி பண்ணிட்டு உட்கார்ந்து இருந்தோம்னா நம்ம கப்பை தேடுறதுலயே பாதி கப்பை எங்க அப்படியே வந்து கரெக்டா கைக்கு பக்கத்துல வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம். நம்ம ஏதோ ஒரு பாத்திரம் ஏதோ ஒண்ணு சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது உப்பு போட வேண்டிய இடத்துல சக்கரை போடாம இருந்தா சரிதான் இல்ல? அவ்வளவு அத மாதிரி இப்ப அந்த லீஃப் உடைய ஃபார்மேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம என்ன செய்வோம், இப்ப அது அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பூ ஒண்ணு இருக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணோம் இல்லையா? அது என்னமோ ஒரு பெரிய மல்லிகைப்பூ இருக்கிற மாதிரி ஒண்ணு செஞ்சிருவோம். அதுதான் சரியில்லை நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆமா அட்வான்டேஜ். இப்ப என்னன்னா, மல்லிகைப்பூ வந்து நான் ரீசெண்டா ஒரு ஸ்டில் லைஃப் செஞ்சுட்டு இருக்கும்போது செஞ்சேன். என் வீட்டுல மல்லிகைப்பூ, வீடு என்ன வீட்டுல இருந்த தோட்டம் வந்து காம்பவுண்ட் வார்டுக்கு வெளியில தான் தோட்டமே. ரோடு சைடுல ரோடு, அவ்வளவுதான் இடம்.
மல்லிகைப்பூ நிறைய பூக்குது. அதனாலதான் மல்லிகைப்பூ வச்சு நான் இது பண்ணேன், ஸ்டில் லைஃப் செஞ்சேன். இப்ப அந்த மல்லிகைப்பூ வந்து என்னமோ ஒரு டெண்டரா ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மல்லிகைப்பூக்கு இவ்வளவு பெருசா போட்டுடலாம். ஆக்சுவலா மல்லிகைப்பூ வந்து நம்ம ஆக்சுவல் சைஸ் போடுறதா இருந்தா இவ்வளவு பெருசு தான் போட முடியும். சின்னதா போட முடியும். ஆமா, இவ்வளவு அந்த இந்த புள்ளி இருக்கு, அந்த புள்ளி சைஸ் வேணா போடலாமா, அது கூட போட முடியாது. அதுல பாதிதான். ஆனா இவ்வளவு பெரிய மல்லிகைப்பூ போடுறேன். அதான் சரியில்லிசத்தோடைய அட்வான்டேஜ். ஆமா, இத கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிறணுமே தவிர ஓவர் யூஸ் பண்ணிடக்கூடாது. அது பார்த்துக்கணும் நம்ம. சார் மினியேச்சர் டிராயிங் எல்லாம் பண்ணுவீங்களா சார் நீங்க? ஆமாமா, ஒரு மினியேச்சர் நிறைய பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா அந்த புக்ஸ் என்ன எங்க இருக்குன்னு தெரியல எனக்கு. புக்கே பப்ளிஷ் ஆயிருக்கு எனக்கு, மினியேச்சர் பெயிண்டிங் புக் பப்ளிஷ் ஆயிருக்கு. சார் அதுக்கு பிரஷ் எல்லாம் இந்த 20x10 10x20 10x0 20x0 அந்த பிரஷ் எல்லாம் வந்து அவ்வளவு சின்ன சின்ன பிரஷஸ் கிடைக்குமா சார் நமக்கு? 20x0 வரைக்கும் பார்த்தேன், வின்சென்ட் நியூட்டன் பார்த்தேன், பிரின்ஸ்டன்ல பார்த்தேன். அதாவது இந்த இடத்துல இங்க வச்சிருக்கேன் எங்க வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு தெரியல. என்கிட்ட 40 வருஷத்துக்கான ஒரு பிரஷ் ஒண்ணு இருக்கு. அப்படியா சார்? ஆமா, நான் 50 இப்ப 40 வருஷம் சொல்லியே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இது பிரெஞ்சு பிரஷ். ஓகே, அவ்வளவுதான் முடி இருக்கு, எண்ணிடலாம். ஒரு 12-13 முடி இருக்குன்னு நினைக்கிறேன். அது கடைசியா எண்ணப்ப 12 முடி இருந்துச்சு, இப்ப எத்தனை விழுந்திருக்குன்னு தெரியாது. இப்படித்தான் பிரஷ் வந்து நமக்கு சேரும். என்னன்னா இதெல்லாம் நான் சின்ன சைஸ் பிரஷஸ், என்னுடைய சின்ன சைஸ் பிரஷஸ். இதெல்லாம் புதுசு, இப்ப வாங்கினது, ரீசெண்டா வாங்கின பிரஷ். இந்த பிரஷ் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 10 வருஷத்துக்கு மேல இருக்கும். வின்சென்ட் நியூட்டன் பிரஷ் ஒண்ணு இருக்கு, அது எங்க எடுத்து வச்சிருக்கேன், எடுத்து ஜாக்கிரதை எங்கேயோ வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அந்த வின்சென்ட் நியூட்டன் பிரஷ் வந்து 4 முடி தான் இருக்கு அதுல, ஆனா யூஸ் பண்ண முடியும் அத. இந்த பிரஷ் எல்லாம் ரொம்ப அருமையா வேலை பார்க்கும். அப்படி இவங்க அந்த பிரஷ் சைஸ் போடுறாங்க 0, அப்புறம் 00000 4030 போடுறாங்க. அதுக்கப்புறம் இல்ல அதெல்லாம் வந்து சும்மா ஃப்ராட். என்னன்னா இப்ப இந்த குத்துவிளக்கு பெயிண்டிங் இந்த வீடியோவை பார்த்தா தெரியும். அந்த வீடியோல வந்து நான் பென்சில்ல டிராயிங் போட்டுட்டு அப்புறம் லேசா ஒரு yellowish பிரவுன்ல ஒரு அவுட்லைன் ஒன்று போட்டுட்டு அப்புறம் தான் அது அவுட்லைன் போட்டுக்கிட்டு இருக்கும்போது சில இடங்கள்ல அவுட்லைனை போட்டுட்டு இந்த பிரஷை வச்சு போட்டுட்டு எரேஸ் பண்ணிட்டு காஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே பொட்டை வந்துட்டு எரேஸ் பண்ணிட்டு சில இடங்கள் இன்னும் கொஞ்சம் டார்க்கா வரணுன்றப்ப அது மேலேயே இன்னொரு ஒரு கோடு ஒண்ணு போடுறேன். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அதாவது என்ன சொல்றது, புளிப்பு காட்டுறது சொல்லுவோம் இல்லையா. ஏன்னா அது சும்மா கோடு போடுறதே பெரிய சிக்கல். ஆமா, அது மேல அது மேலேயே 2வது ஒரு கோடு போட்டு காட்டுறது தெரியுதா யாருன்னு அப்படின்ற மாதிரி அது விஷயம். அந்த பெயிண்டிங் ஸ்டார்ட் ஆகும் போது எனக்கு நீங்க அக்ரிலிக் தான் யூஸ் பண்றீங்க அப்படின்ற மைண்ட் செட்லயே தான் இருந்தேன். அப்புறம் திரும்ப பார்த்தேன் வீடியோவை, இல்லையே வாட்டர் கலர்ல எடுத்திருக்காங்க அப்படின்னு. ஆமா, அது ஆக்சுவலா பின்னாடி இருக்கக்கூடிய கலர் வெளியில வராத லெவலுக்கு நம்ம வந்து எடுத்துட்டு போறது வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு திறமையான மெத்தடு தான் அது ஆக்சுவலா. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், அப்படி திறமையான மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்த கூடாதுன்றேன். அதனால என்னுடைய சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்கன்றேன். ஆமா, அது மாத்திரம் இல்லாம சில நேரங்கள்ல வந்து இப்படி செய்யுங்க இப்படி செய்யாதீங்கன்னுவேன். என்ன நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன்,
இப்ப நான் செய்யற மாதிரி செய்யாதீங்க, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க அப்படின்னு வேற சொல்லுவேன் நான். அப்போ சில நேரங்கள்ல என்னைய ஃபாலோ பண்ணுங்கன்றேன், சில நேரங்கள்ல என்னைய ஃபாலோ பண்ணாதீங்கன்றேன். இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கோம். இப்ப என்னன்னா அந்த பிரஷ்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா, அந்த பிரஷ் இந்த பிரஷ் வச்சு இது பண்ணணும், ஒரு மினியேச்சர் பிரஷ். என் ஸ்டூடெண்ட் ஒரு சின்ன பொண்ணு காலேஜ்ல ஜாயின் பண்ண போறா, 12th இப்ப எழுதிக்கிட்டு இருக்கா. ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஜாயின் பண்ணணும் அவளுக்கு ரொம்ப ஆசை. அதுக்காக அவ எழுதிக்கிட்டு இருக்கா, அதுக்காக பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கா இதுல 12th. மினியேச்சர் பிரஷ் எனக்கு வேணும், மினியேச்சர் செய்யணும் சார், நான் அதுக்காக மினியேச்சர் பிரஷ் வேணும். நான் ஒன்னும் சொல்ல, சரி வாங்க அப்படின்ட்டேன். ஓ இஷ்டத்தை கெடுக்க நான் ஏன் கெடுத்துக்கிட்டேன்னு அவசியமா? ஆக்சுவலா வந்து இப்ப சில பிரஷஸ் வந்து உங்களுக்கு நான் காட்டினேன் அப்படின்னா, கத்துக்கிட்டேன் சார். அதுல அந்த ஃபேஸ் வரையறதுக்குலாம் அவங்க மினியேச்சர் பிரஷ் யூஸ் பண்றாங்க. ஆனா ஒரு பிரஷ் அவங்க சொல்ற ஒரு பிரஷ் வந்து 2000 ரூபாய்க்கு மேல இருக்கு. எதுக்குன்றேன், அதாவது பிரஷ் வந்து மினியேச்சர் பிரஷ்னு சொல்றாங்களா, ஆக்சுவலா மினியேச்சர் பிரஷ் வச்சுட்டு 2 இன்ச்சுக்கு மேல கோடு போட முடியுமா? கரெக்ட். அவ்வளவுதானே பெயிண்ட் தாங்குதல்ல. 2 இன்ச்சு கூட போட முடியாது, ஏன்னா ஒரு 3/4 இன்ச்சு கூட போடலாம். அந்த ஆயில் பிரஷ்க்கு ஃபிளாட் பிரஷ் யூஸ் பண்ணிட்டு என்னால அந்த சர்க்கிள் பிரஷ்ஷே ஹோல்ட் பண்றதே எனக்கு டிஃபரெண்டா இருக்கு சார். எனக்கு ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாம அது அந்த பிரஷ் என்னால ஹோல்டே பண்ண முடியல, என்னால ப்ரொஃபஷனலாவே எனக்கு கொண்டு வர தெரியல. ஆக்சுவலா வந்து ஆயில் பெயிண்ட் தவிர ஆயில் பெயிண்ட்ல கூட ஃபிளாட் பிரஷை விட சர்க்குலர் பிரஷ், ரவுண்ட் பிரஷ் யூஸ் பண்ணி பழகுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா பண்ணல சார், நான் பிராக்டிஸ் பண்ணாம விட்டுட்டேன் சார். இப்பதான் சார் நான் எடுக்கிறேன். ஆமா, அது 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 எப்படியாச்சும் உள்ள கொண்டு வந்துடணும். ஓகே சார். அந்த பழக்கத்தை உள்ள கொண்டு வந்துடுறேன். ஏன்னா இப்ப காலிகிராஃபி பென்னு ஒன்று இருக்கு இல்லையா, காலிகிராஃபி பென்னு ஒண்ணு இருக்கு. எவ்வளவு அருமையான ஒரு விஷயம் இல்ல அது, காலிகிராஃபி பென்னு அவ்வளவு அழகா எழுதும் அது. அதை வச்சு ஒரு லெட்டர் எழுதுறதோ இல்லாட்டி ஒரு படம் வரையறதோ முடியுமான்னு கேக்குறேன். பண்ண முடியாது. சாதாரண ரவுண்டு, அதான் ரவுண்டு பிரஷுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அப்ப அத அதுல கொண்டாந்து பழகிறது தான் நல்லது. கரெக்ட் சார். ரவுண்டுல பழகிறது தான் நல்லது. நான் ஃபிளாட் பிரஷ் யூஸ் பண்ணுவேன். ஃபிளாட் பிரஷ் யூஸ் பண்றது வந்து ஸ்பெசிபிக்கா ஃபிளாட் பிரஷுக்காக யூஸ் பண்றது தானே இருக்குமே தவிர, ஃபிளாட் பிரஷ் என்னுடைய ஃபேவரட் பிரஷஸ்ல வராது. இப்ப ஆஃப் லேட் ரீசெண்டா என்ன செய்ய ஆரம்பிக்கிறேன்னா, இந்த பிரஷ் எடுக்கிறேன், ஃபிளாட் பிரஷ்லயே ஆங்குலர். அப்ப எனக்கு இந்த டிப்பு வந்து ஒரு தின் லைன், ஒரு ரவுண்ட் பிரஷ் மாதிரி வந்துருது. இது ஏரியா கவர் பண்றதுக்கு வந்துருது. நான் வாஷ் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா வந்துருது. இதுல ஃபுல் செட் வாங்கி வச்சிருக்கேன் நான். என்ன பிராண்ட் சார்? ஆர்டிஓஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுல தான் வாங்கினேன், அமேசான்ல தான் வாங்கினேன். ஆர்டிஓஸ். ஒரு நிமிஷம் இருங்களேன், அந்த டப்பாவை கூட காட்டுறேன்னு. அதாவது இப்படி தர்றான் அவன், எப்படி தர்றான், எப்படி தர்றாமா அது. இதுல 5 செட் ஒரு செட்டே வாங்கினேன். ஓகே சார். 5 பிரஷஸ் இருக்கக்கூடிய ஒரு செட்டு, 2, 4, 6, 8, 10. அவ்வளவு எக்ஸ்பென்சிவும் கிடையாது. வேலை போடலையோ, வேலை போடல அதுல. சார் ஆயில் பெயிண்ட்க்கு சர்க்கிள் பிரஷ் என்ன பிராண்ட் சார் நல்லா இருக்கும்? ஆயில் பெயிண்டிங்க்கு வந்து நான் வந்து யூசுவலா என்ன சொல்லுவேன்னா, ஆயில் பெயிண்ட் பிரஷ் வந்து ஒரு 5 பெயிண்டிங் 6 பெயிண்டிங் அப்புறம்
தூக்கி போட்டு. பிரஷ் வந்து இல்ல தூக்கி போடுறதே கிடையாது. பிரஷ் எல்லாம் தூக்கி அப்படியே போடுறதே கிடையாது. இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா இருக்குன்னு நினைக்கிறேன். 25ல சூப்பர். கூட இருக்கும். ஆ ஆனா என்னன்னா நான் கிளீனா கழுவி வச்சிருவேன். வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் கிளீனா கழுவி வச்சிருவேன். டர்பன்டைன் போட்டு தான் வாஷ் பண்ணுவீங்க? இல்ல சோப்பு. சோப்பு. தண்ணி வச்சே சோப் சோப் போட்டு. தண்ணி வச்சு சோப் போட்டு வாஷ் பண்ணிடுவேன். ஓகே சார். ஒரு ஒரு லிமிட்ல வந்து என்ன செய்வேன்னா டிட்டர்ஜென்ட் சோப்பு போடுவேன். ஒரு ம். ஒரு ஒரு நேரத்துக்கு டிட்டர்ஜென்ட் சோப் போடுவேன். ஒரு நேரத்துக்கு என்னது அது தானா கீழே இறங்கிட்டே வருது. ஒரு நிமிஷமா. ஓகே சார். இது எந்த இடத்துல கீழே இறங்குதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் நிறைய பெயிண்ட் இருக்கிறத வந்து கரைச்சி விடுறதுக்கு டிட்டர்ஜென்ட் போட்டுருவேன். ம். டிட்டர்ஜென்ட்டும் நம்ம வந்து வெசல்ஸ் கழுவுறதுக்கு ஒரு லிக்விடு. இதெல்லாம் லிக்விட் எல்லாம் இருக்கு இல்லையா? ஆமா லிக்விட் சார். இருக்கு, அந்த சோப் மாதிரியும் இருக்கு. ஆமா சார். நான் அத முதல்ல எடுத்துக்கிருவேன். ஓகே. அதை எடுத்து அது கொஞ்சம் மைல்டா இருக்கும். ம். அதை போட்டு கழுவிடுவேன் முதல்ல. கழுவிட்டு அந்த பெயிண்ட் ஃபுல்லா ஓரளவுக்கு போனதுக்கு அப்புறம் சார் ஜெய்னா பிரஷ்னாலும் ஓகேவா சார் அது? என்னம்மா? ஜெய்னா பிரஷ்னாலும் ஓகேவா சார்? இந்த ஹேர் ஜெய்னா பிரஷ்னாலும். ஜெய்னா ரொம்ப நல்லா இருக்குமா? ஜெய்னா நல்லா இருக்கும். ஜெய்னானாலும் அந்த சோப் போட்டு வாஷ் ஆமா பண்ணிடுவீங்களா? ஆமா 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 ஆமா. இது நான் ஸ்குரில் ஹேரையே சோப் போட்டு வாஷ் பண்ணுவேனே. ஓகே. ஸ்குரில் ஹேர்லாம் ரொம்ப சென்சிட்டிவ் இல்ல. ம். ம். ஸ்குரில் ஹேரையே நான் வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணுவேன். ஸ்குரில் ஹேரா இருந்துச்சுன்னா நான் வந்து கூடுமான வரைக்கும் டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே. அப்ப அத இது மட்டும் டிஷ் வாஷ் பண்றதுக்கு மட்டும் லிக்விட் மட்டும் யூஸ் ஆமா பண்ணுவீங்க. ஆமா அதை மாத்திரம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாதாரண சோப்பு அந்த டாய்லெட் சோப் இருக்கு இல்லையா? ஃபேஸ் வாஷ் பண்ற சோப்பு, அந்த ஆமா. சோப் யூஸ் பண்ணிடுவேன். நார்மல் சோப்பு. ஓகே ஆமா. சார். இன்னும் கொஞ்சம் திக்கா வேண்டி இருக்கு, கலர் வேண்டி இது சோப் வேண்டி இருக்கு அப்படின்னா ஷாம்பு யூஸ் பண்ணுவேன். ஓகே சார். சார் இப்ப அந்த சைடு லைட் சோர்ஸ் இருக்கிறதுனால அந்த சைடு நீங்க டார்க்னஸ கம்மி பண்ணிட்டு கீழ அண்டர் கிரவுண்டா வரும்போது மட்டும் கீழே வந்து நான் டார்க்க கொடுத்துட்டு டார்க். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த சைடுல இருந்து நான் இதை கொடுத்துருப்பேன். சரிங்க சார். சார் இந்த பெயிண்டிங் முடிச்சுட்டு நம்ம ஒரு அனாட்டமி எடுப்போமா சார்? ஒரு 1 மந்த் 2 மந்த்துக்கு செஷன் மாதிரி. சரிம்மா. ஹியூமன் அனாட்டமி எடுப்போமா சார்? சரிம்மா, செய்யலாமே. சரி, இப்ப இது வந்து டைமென்ஷனை கிரியேட் பண்றதுக்காக தான் செஞ்சுட்டு இருக்கேன். இப்ப என்ன செய்ய போறேன், இந்த ஃப்ரூட்ஸை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுல்லா எல்லாத்துக்கும் கலர் ஒரு தடவை வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன் நான். வச்சிட்டு லேசா அதை டச் பண்ணி காட்டிட்டு போற மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு பாக்குறேன். இதுக்கு பர்ன்ஸின் அதான் பண்றீங்க டேட்ஸ்ன்றதுனால என்ன சார்? இல்லம்மா, வெர்மிலியன் பண்றேன். வெர்மிலியன் ரெட். ஓகே. வெர்மிலியன் ரெட் பண்றேன். அதான் சில நேரங்கள்ல வந்து கவலையே படாம வச்சுட்டு போயிடணும். டேட்ஸ் அந்த கலர்ல இருக்காதே. இல்ல இது சிவப்பு டேட்ஸ். என்ன பண்ணுவேன், என் படம் என் பெயிண்டிங் சிவப்பு டேட்ஸ். அது எப்படி சிவப்பு கலர்ல டேட்ஸ் இருக்கும்? சரியலிசத்துல எல்லா டேட்ஸும் வரும், ப்ளூ கலர்ல கூட டேட்ஸ் வரும். ஆமா சார். ஆக்சுவலா எங்க அம்மாக்கு இங்க இருந்து வரும்போதெல்லாம் டேட்ஸ் வாங்கிட்டு வருவேன். ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கின டேட்ஸ் வச்சு அந்த பாக்கெட்ல இருக்க விதைகள்லாம் எடுத்துட்டு சாப்பிட்டு அந்த விதைகளை ஒரு தொட்டியில வளர்த்துக்கிட்டே இருந்தாங்க சென்னையில. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் காரைக்குடி பக்கத்துல எங்க ஊரு சார், தேவகோட்டை, அங்க கொண்டு போய் போட்டு இப்ப 2 மரம் வளர்ந்து டேட்ஸ் காய்ச்சிருக்கு சார். அப்படியா? ஓகே. அதே குவாலிட்டியில இருக்கானா? ஆனா இப்பதான் காய்ச்சி வருது. இப்பதான் காய்ச்சி வருது.
கொத்து கொத்தா காய்ச்சி வந்திருக்கான். நான் டேட்ஸ் நான் இங்க போட்டிருந்தேன். நல்லா வந்துகிட்டே இருந்துச்சு. திடீர்னு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. டக்குன்னு காஞ்சி அப்படியே பட்டு போயிருச்சு மரம். ஓகே. அதிகப்படியான நீர்ப்பதம் இல்லாம இருக்க ஏரியால தானே சார் வளரும்? ஆமா, அதுதான். பெங்களூர் வந்து அதுக்கு ஒத்துக்கல. ஒத்துக்கல. அது அழகான மரம் இல்ல. டேட்ஸ் மரமும் அழகான மரம். டேட்ஸ் மரம், அந்த பாக்கு மரம், அதுக்கெல்லாம் அழகுன்னு அழகு, அப்படி ஒரு அழகுது. சார் ஒரு வாட்டர் கலர்ல போர்ட்ரேட் போட்டிருக்கீங்களா சார்? இப்ப பண்ணதா சார்? எது ஒரு வயசான ஆளு. வயசானவர். ஆமா, இப்ப 2 நாளைக்கு முன்னாடி முடிச்சேன் நான் அது. சூப்பர் சார். 2 சிட்டிங். அது என்னன்னா யூஸ்வலா வந்து நான் யங் பீப்புள் தான் வரையறது இல்லையா. எல்லாரும் யங் பீப்புள் அநேகமா விமனா இருக்கும். ஏன்னா அது தாடி மீசை இல்லாம கிளீனா இருக்கும் ஃபேஸ். லைட் அண்ட் ஷேட் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வசதியா இருக்கும். அகேஷனலா வந்து யங் மென் வரைவேன். ஓல்டர் பீப்புள் நான் வரைஞ்சி காட்டினதே இல்லை. தாடி மீசை எப்படி வரைகிறதுன்னு காட்டினதே இல்லை. இப்ப எல்லா இதுவும் இருக்கு. யங் பீப்புள் மென்னும் இருக்கு, விமனும் இருக்கு, ரெக்கார்டிங்ல இருக்கு. நான் கொஞ்சம் இங்கே அப்படியே ஃப்ரூட்ஸ் இருக்கிற மாதிரி போட்டுடலாமான்னு பாக்குறேம்மா. அங்கங்க கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இருக்கிற மாதிரி. அப்ப அந்த ரெக்கார்டிங் அவங்களுக்கு அனுப்பிட்டு இப்படி ஒரு மெத்தட் இருக்கு, இதை ஃபாலோ பண்ணி பாருங்க அப்படின்னு செஞ்சேன். நல்லா வந்துருச்சுல்ல. அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஆமா, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்துச்சு. அதுதான் என்னன்னா அழகா இல்ல, டெக்னிக்கலி ஒரு பயங்கரமான ஒரு பெயிண்டிங் அது. ஆனா அழகு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தோம்னா இல்ல. அப்படி அவங்க அத யோசிச்சு பார்த்தாங்க அப்படின்னா ஒரு ஃபெயிலியர் அது. இப்ப நான் என்ன நல்லா வந்துருச்சுல்ல. ரெக்கார்டிங் இருக்கு, அதான் இதுல போட்டிருக்கேன் நான், யூடியூப்ல இருக்கு. ஆக்சுவலா நான் அந்த குத்துவிளக்கு இன்னைக்கு எப்படியாவது முடிக்க பாக்குறேன் சார். நான் முடிச்சிட்டேன். ஓகேமா. சரி, இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா இந்த லீவ்ஸ கோல்ட் ஆக்கிடுவோம். ஓகே. இது yellow அக்கரும் greenும் இல்ல என்ன கேம்போஜ் yellow வச்சுக்கிட்டு இருக்கேன். கேம்போஜ் yellowவும் பேப்பரோட ஒயிட்ட வந்து எவ்வளவு தூரத்துக்கு வைக்க விட முடியுமோ அதை விட்டு வரேன். இல்லாட்டி என்ன சார் பண்ணலாம்? டீப் லெமன் yellow டீப் இருக்கு சார். கேம்போஜ் yellow இல்லாட்டி yellow டீப். ஓகே சார். ஒன்லி கேம்போஜ் yellow. எந்த கலர் ஆட் பண்ணுவீங்க? வேற எந்த கலர் இல்ல. கிரீன் ஏற்கனவே இருக்கு கொஞ்சம் போல, அது வருது லேசா. அந்த இடத்துல எடுக்கிறப்ப கிரீன் பட்டது அந்த இடத்துல இருக்கு, அது லேசா வருது. அது பாட்டுக்கு வந்துட்டு போட்டோன்னு விட்டேன். நான் கலர்ஸ பத்தி ஜாஸ்தி பயந்து நடுங்க மாட்டேன். ரைட், நல்லா இருக்கு, வருதா, ரைட்டு, சரி கிரீன் வந்துருச்சு, அந்த இடத்துல கிரீனை யூஸ் பண்ணிக்கிறோம்னு பார்ப்பேன். பண்ணவே முடியாதுன்னா தான் அது வேற சொல்யூஷன் பார்ப்பேன். ஆக்சுவலா ஹியூமன் ஃபிகர் கிடையாது இல்லையா, அது மரம் தான். ஆமா, மரம் தான். அதனால மரம்ன்றத வந்து நம்ம மறந்துட வேண்டாம்ன்ற. கண்ணு மூக்கெல்லாம் போட வேண்டாம். கண்ணு மூக்கெல்லாம் போட வேண்டாம். எங்கெல்லாம் டார்க் வரணும்னு தோணுதோ அங்கெல்லாம் டார்க் போடுவோம், அப்படியே விட்டுருவோன்றேன். இந்த இடத்துல டார்க் கொண்டாந்துருவோம், அப்படியே விட்டுருவோம்.
இப்ப நான் பர்ன்சியன் எடுத்து மரத்துக்கு பிரான்ச்சஸ்க்கு கலர் வச்சிருப்பாரு. எல்லோ ஆக்கரும் பர்ன்ட் சியனாவும் மிக்ஸ் பண்றேன். பர்ன் சியனா இங்க தனியா பெரிய பிளேட்ல வச்சிருக்கேன்னா இங்கெல்லாம் டார்க் வரப்போகுது. அதனால பின்னாடி இருக்க கலர் வந்து அஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு நான் கவலைப்பட வேண்டியதில்லை. ம். 3 டைமென்ஷன் கொண்டு வரணுமே தவிர நம்ம பெருசா லாஜிக் ஃபாலோ பண்ணணும்ன்ற தேவையில்லைன்றதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஓகே சார். சரியலிசமா இருக்கிறதுனால பெருசா லாஜிக்கை வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய தேவை வராது நமக்கு. ரெக்கார்டிங் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அது அப்பப்ப பாத்துக்க வேண்டியதா இருக்கு. ரெக்கார்டிங் ஓடுதா இல்லையான்னு. அந்த ஸ்டாண்டு தான் எனக்கு பயங்கர ஒரு அனாய். அதாவது தானா திரும்பும் அது, இந்த ஸ்டாண்டு அந்த வெயிட்டுக்கு, கேமராவுடைய வெயிட்டுக்கு. அதாவது இந்த அர்த்தம் தான் சரியலிசத்துல வந்து ஒண்ணு நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு மீனிங் வந்து அது கொண்டாடணும். ரைட், அது ஒத்துக்கிறேன், நான் கட்டாம இருக்கு. ஆனா அந்த மீனிங் மாத்திரம் தான் கொண்டு வரணும் அப்படின்ற தேவையும் இல்லை. ஏதாவது ஒரு மீனிங் இருந்தாலே சந்தோஷப்பட வேண்டியதுதான். ஓகே சார். இப்ப இப்படியா இது பார்க் இருக்கும், ட்ரீ பார்க் வந்து இப்படி இருக்குமா அப்படின்னு இருக்கு. நான் என்ன பண்றது? இந்த பெயிண்டிங், இந்த மரத்துக்கு ட்ரீ வந்து பார்க் வந்து அப்படி இருக்கு அப்படின்றேன். ஆனால் என்னன்னா ஒரு லாஜிக் இருக்கணும். அப்ப எல்லா இடத்துலயுமே அதே பார்க் மாதிரி இருக்கணும் அப்படின்றத மெயின்டைன் பண்ணிட வேண்டியதுதான். ஓகே சார். ஏன்னா இப்ப இந்த இடத்த வந்து கையாக்க போறோம். ஓகே சார். இப்ப இந்த இடத்த கையாக்க போறோம்னா லாஜிக் இருக்கு அதுல இல்ல. அப்ப மீதி இடத்துல மாத்திரம் லாஜிக் இருக்கணும்னு எதிர்பார்க்கறது என்ன நியாயம்ன்ற? கால் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி லேசா அப்படி காட்டிட்டோம்னா போதும். அந்த லாஜிக்க இப்ப என்னன்னா, எங்க வந்து லைட் இருக்கோ, இந்த இடத்துல லைட் இருக்கு, லைட் எங்க இருக்கோ அதுல இருந்து
லைட்டுக்குள்ள வந்து பிரான்ச் தெரியாது. ம். டார்க்ல தான் பிரான்ச் தெரியும். அங்க இருந்து அப்படி பிரான்ச் தெரியும். ஆ? அப்படி இருக்கும். லைட்டுக்குள்ள பிரான்ச் போகாது. ஏன்னா லைட் வந்து எப்ப மரத்துல விழும், அந்த லீஃப்ல விழும், வெளியில இருக்கிறப்பதான் லீஃப்ல விழும் இல்லையா? கீழே போயிருந்தா கரெக்ட். எப்படி லீஃப்ல விழும்? விழாது. அப்ப அதுக்குள்ளதான் வந்து பிரான்ச் இருக்கும். ஓகே சார். டார்க் இருக்கிற இடத்துக்குள்ளதான் பிரான்ச் இருக்கும். அது அந்த லாஜிக்கை வந்து நம்ம கரெக்டா கொண்டு போயிடணும். இப்ப இங்க இருந்து நான் வந்து இப்படி இப்படி கொண்டாந்து நிறுத்தியிருக்கேன். அந்த இடத்துலதான் பிரான்ச் வரும். டார்க்குள்ளதான் அந்த பிரான்ச்சஸை காட்டுறது. இப்ப நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் எல்லோ எடுத்து இந்த பிரான்ச்சஸோடைய இந்த சைடுக்கு ஒரு லைட் ஒன்று கொடுப்போம், இந்த சைடு ஒரு டார்க் ஒன்று கொடுப்போம், எல்லோ ஒன்று எடுத்து. அது என்ன எப்படி வருதுன்றது நம்ம செஞ்சு பார்த்துடலாம். ஓகே சார். எப்ப நிறுத்தணும்ன்றது நீதாம்மா சொல்லணும், நான் கவனிக்கவே மாட்டேன். ஓகே சார். சார் 2 o'clock முடிச்சிடலாம் சார். சரிம்மா. ஆனா 2 o'clock ஆறுறது வந்து எனக்கு நீ தான் சொல்ல வேண்டியது. இப்ப அந்த ஒரு கோல்டோடைய ஃபீலிங்கை கொண்டு வர்றோம். ஓகே சார். ஏன்னா அது நம்ம முன்னாடியே நம்ம அந்த கான்செப்ட் யோசிச்சுட்டு இருந்தோம். கோல்டன் கலர்ல அந்த ட்ரீ வரட்டும் அப்படின்றது நம்ம முன்னாடியே யோசிச்சுட்டு இருந்தோம். அதை கொண்டு வர்றோம். என்னம்மா? கிராஃப் ட்ரீக்கு யோசிச்சோம் சார் நம்ம. ஆமா. என்ன ஒரு ஹைலைட் இருக்கும், அப்ப அது ஒயிட் இருக்கும், எல்லோ இருக்கும், பர்ன்ட் சியனா இருக்கும், பர்ன்ட் அம்பர் இருக்கும். நல்ல டீப்பா ஒரு ஒரு டெப்த் வந்து அங்க கொடுக்கலாம் நம்ம. இந்த கை வர்றது நம்ம அப்புறம் யோசிப்போம், எப்படி கொண்டு வர்றதுன்றது யோசிப்போம். முதல்ல வந்து நம்ம அந்த கோல்டு ஷைன் ஆகுறத வந்து லேசா காட்டிட்டோம்னா இது யூஸ்வலா ஒரு ஸ்டூடெண்ட்ஸோடைய யூஸ்வலா சொல்லுவீங்க இல்லையா, சார் நீங்க பாட்டுக்கு அப்படி எப்படின்னு வைக்கிறீங்க சார், அது வந்துருது, நாங்க எப்படி வச்சாலும் வர மாட்டேங்குது. ஆக்சுவலா என்னன்னா அப்படி எப்படி வைக்கிறது அப்படின்னா, இப்ப அந்த குத்து விளக்கு செய்யும் போது பார்த்தா தெரியும், ஒரு பிரவுன் வைப்பேன். யூஸ்வலா லைட்ல இருந்து தான் டார்க் போவோம், ஆக்சுவலா டார்க்ல இருந்து லைட் வரும். ஆமா, டார்க் வச்சிட்டு அந்த பிரவுனை வச்சிட்டா அப்ப எங்கெல்லாம் வந்து டார்க்கா இருக்கிறது ரிஃப்ளெக்ட் பண்ணுது, ஆக்சுவலா ஷேடோ கிடையாது, அது ரிஃப்ளெக்ஷன். ஆமா, சுத்தி இருக்கக்கூடிய டார்க் ஏரியாஸ் அது ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கு. அந்த ரிஃப்ளெக்ஷனை வச்சாச்சு அப்படின்னா அப்ப எங்க லைட் வருதுன்றது ஈஸியா பாத்துரலாம். அப்ப லைட் வர்றது ஈஸியா பாத்துட்டோம்னா லைட்டை விட்டுட்டு ஒரு எல்லோவை வச்சோம் அப்படின்னா கோல்டு வந்துடும். அதுக்கப்புறம் டார்க் வைக்கணும்னா வச்சுக்கலாம், அவ்வளவுதான் டெக்னிக். அது செய்யும். ஆமா, டார்க் வச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் ஒரு அந்த டார்க் மீடியம் டார்க் தான் ஆக்சுவலா. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு லைட் ஒன்னு வைக்கிறீங்களா சார்? ஆமா, அதுக்கப்புறம் வந்து ஒரு எல்லோ மீடியம் வைக்கிறேன். லைட் வந்து ஒயிட், லைட் வந்து ஆக்சுவலா மீடியம் டோன் வைக்கிறேன். அதுக்கு வந்து லைட் ஒயிட். ஓகே, அதுக்கு அங்க நம்ம பேப்பர் ஒயிட் தான், அதுக்கு வந்து லைட்டஸ்ட். ஓகே, அந்த எல்லோ வந்து மீடியம் டோன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டார்க் வச்சிடுறேன், பர்ன்ட் சியனாவும்
லேசா ப்ளூவும் மிக்ஸ் பண்ணி ஒரு டார்க் ஒன்று வச்சிடுறேன். டார்க் வச்சுட்டு ஆச்சு 3 மணி ஆச்சு. வச்சுட்டு கொஞ்சம் அது செட்டில் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்றேன். ஆக்சுவலா செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான், ஏன்னா அது எவ்வளவு டார்க்கா இருக்குன்றது வந்து குறையும் இல்லையா. வாட்டர் கலர் காயும் போது லைட் ஆகும் இல்லையா. அப்ப எவ்வளவு லைட் ஆகுதுன்றத பாத்துக்கிறேன். பாத்துக்கிட்டு அதை பேஸ் பண்ணி டார்க்க கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணுமான்னு யோசிக்கிறேன். அப்ப டார்க்க நான் இன்க்ரீஸ் பண்ணி ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டேன்னா ரைட், இதுக்கு மேல டார்க் வந்து இன்க்ரீஸ் ஆக வேண்டிய தேவையில்லை. இப்ப நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா, இந்த இந்த இடத்த பார்த்தா ஹைலைட் அங்கங்க விட்டுட்டு அங்கங்க ஹைலைட்டை விட்டுட்டு லாஜிக்கோட விடுறேன்னா இல்ல, ஒயிட் தெரிஞ்சா சரிதான் எனக்கு. எங்கேயாவது எல்லோவை கோல்டன் எல்லோவை இத கோல்டன் எல்லோன்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் கொடுத்துட்டேன். அதே எல்லோ தான், கேம்போஜ் எல்லோவை தான் கோல்டன் எல்லோன்னு இப்ப பேர் கொடுத்துருக்கேன். ஏன்னா அது கோல்டு உருவாக்கிட்டு இருக்கு. எல்லாமே வந்து லெஃப்ட் சைட்ல வந்து டார்க்கு ஆக்குறேன். லெஃப்ட் சைட்ல இருந்து தான் ரைட்டுக்கு வருது. ஏன்னா ரைட்ல தான், ரைட்ல இருந்து லைட் வர்றதுனால அங்கதான் வந்து ஹைலைட் இருக்கும். அந்த சைட்ல ஹைலைட்டை விட்டுறேன். அந்த சைட்ல ஹைலைட்டை விட்டுறேன். இங்கெல்லாம் நான் வந்து அப்பப்ப டார்க் கொடுக்க வேண்டி வந்துச்சுன்னா டார்க் கொடுப்பேன். இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்றதுனால நான் என்ன செய்ய பாக்குறேன்னா, அந்த எல்லோ வந்து கம்ப்ளீட்டா அந்த கோல்டு ட்ரீ ஃபீலிங்க கொண்டாடுறதுக்கு அந்த எல்லோவை எங்கெங்கெல்லாம் வைக்க முடியுமோ வச்சிடுறேன். அதாவது இந்த மரம் வந்து என்னென்னலாம் செய்யணும்னு ஆசைப்படுறதோ அதை செய்ய விட்டுறோம். நம்ம செய்யறது கிடையாது. இப்ப இது செஞ்சுக்கிட்டே வரும்போது இந்த கையில வந்து இந்த இடத்துல இந்த கையில அந்த லைட் வச்சேன் இல்லையா. அங்க மேல போனது தெரியலையா. ஓகே, அந்த லைட் வச்சது ரொம்ப அழகா இருந்திருக்கு சார். ஆமாமா, இது என்ன செய்யுது. ஓகே, இல்ல திடீர்னு அது இஷ்டத்துக்கு அந்த ஸ்டாண்ட் வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்ப இந்த இடத்துல அந்த ஒயிட் விட்டுட்டு அந்த எல்லோ வச்சது நல்ல எஃபெக்டிவா இருந்துச்சு. இந்த இடத்துல அதை ட்ரை பண்ணி பார்த்தேன், திரும்ப இதுவும் நல்லா இருக்கு. இப்ப பிரவுன் மாத்திரம் வச்சேன்னா அந்த இடம் அப்படி தூக்கிரும். இப்ப ரைட், அதே மாதிரி இந்த இடத்துலயும் இப்படி கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வைக்கிறேன் நான். அங்கங்க ஹைலைட் தெரியுது. கை இப்படிதான் இருக்கணும்னு நமக்கு என்ன வந்துச்சு? ஏன்னா கையே கிடையாது இல்ல, இது மரமாச்சே. எப்ப நமக்கு வசதியோ இதை மரம்னு சொல்லிடுவோம், எப்ப வசதி இல்லையோ அப்ப அது கைன்னு சொல்லிடுவோம். சரிம்மா, இப்ப நான் என்ன செய்யறேன், இந்த இடத்த மாத்திரம் டார்க் வச்சா என்ன ஆகுதுன்றத லேசா பாத்துருவோம். பார்த்துட்டு இன்னைக்கு நிறுத்திடுவோம். ஓகே சார். எங்க நான் எல்லோ வச்சிருக்கேனோ அங்க மாத்திரம் தான் டார்க் வைக்கிறேன். ஒயிட் கம்மியா தான் இருக்கிறதுனால ஒயிட்டை வந்து நான் மறைக்கல. ஐ எம் நாட் ட்ரைங் டு ஹைட் த ஒயிட், rather I am being very careful not to hide the white. Okay. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இப்பயே கோல்டு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருச்சா? இப்ப ப்ளூவும் பிரவுன் சேர்த்து வச்சோம் அப்படின்னா அது
இப்ப வச்சுக்கிட்டு இருக்கிறத விட டார்க்கா இருக்கும். ஒயிட்டை விட்டுட்டு எல்லோ வச்சோம். எல்லோவை விட கொஞ்சம் குறைச்சலா இப்ப பர்ன்ஸே நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப அடுத்தது வந்து இப்ப பர்ன்ஸே நான் வச்சதோட குறைச்சலா பர்ன் டம்பரை வைப்போம். அதுதான் நமக்கு சிஸ்டம். எப்படின்னா இந்த இடத்த செஞ்சு காட்டு, லேசா காட்டிட்டு நிறுத்திக்கிடுவோம். ஏன்னா அங்க வீட்டு வேலைகள் வந்து நின்னுச்சு அப்படின்னா அப்புறம் அடுத்து வந்து இன்னைக்கு கிளாஸ் வைப்போமா வேணாமான்றது அளவுக்கு போயிடும். ஆமா. என்னன்னா இப்ப இந்த இடத்துல டெப்த் ஜாஸ்தி இருக்கும் இல்லையா? இந்த இது அப்படி வளைஞ்சு அப்படி போயிருக்கு. அப்ப நான் என்ன செய்யறேன், லேசா அதை விட்டுட்டு திரும்ப அது நல்ல கொஞ்சம் திக்காக்கி அப்படி கொண்டாடுறேன். எங்க வளைவு இருக்கோ அந்த டெப்த்துக்கு மட்டும். ஆமா, அந்த இடத்துக்கு மாத்திரம் கொண்டாந்துட்டு கீழே தான் டார்க் இருக்கும், மேல இருந்து தான் லைட் வர்றதுனால கீழே வந்து டார்க்கா லேசா அப்படி காட்டுறேன். ஓகே சார். அந்த இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு அந்த டார்க்கை காட்டுறேன். இல்ல அந்த ஒரு கொஞ்சம் போல அந்த இடத்த மாத்திரம் செஞ்சு பார்த்துட்டோம்னா சூப்பர் சார், தெரிஞ்சிடும் நமக்கு எப்படி வருது அப்படின்னு. அப்ப ஒரு தடவையும் எனக்கு எது தெரியுமோ அதை மாத்திரம் நான் அட்டெம்ப்ட் பண்றது கிடையாது. இல்ல அப்படிதான் இருக்கணும்ன்றேன் எல்லாரும். ஓகே சார். எது தெரியுமோ அதை மாத்திரம் அட்டெம்ப்ட் பண்றது கிடையாது. இப்படி செஞ்சா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தெரியறதையும் யோசிக்கிறதையும் செஞ்சு பார்க்கணும்ன்றேன் நான். அப்பதான் நம்ம என்ன எரர் பண்றோம்னு நமக்கு தெரியும்ல சார். ஆமா, அப்பதான் டெவலப் ஆகிட்டே வரும். டெய்லி நம்மளுடைய டேலண்ட்டும் டெவலப் ஆயிட்டு வரும். ஓகே சார். அந்த இடத்த பாருங்க எப்படி ஆயிடுச்சு. ரொம்ப அழகா இருந்திருக்கு. ஆக்சுவலா நீங்க நம்ம ஒரு லேண்ட்ஸ்கேப் பண்ணிருப்போம் சார், இந்த மாதிரி ரோட் பண்ணிருப்போம் பேட்ச்ல. அதுல இந்த மாதிரியே ஒரு ட்ரீ பண்ணிருப்பீங்க. ஆமா, அந்த வயல் கலர் பென்சில்ல பண்ணிருப்போம் சார், ரோடு மாதிரி போட்டு அதுல ஒரு ட்ரீயோட ரூட் வந்து இந்த ஸ்டெம் வந்து இப்படிதான் பண்ணிருப்பீங்க. டைமென்ஷன் அவ்வளவு நல்லா இருக்கும் சார். அப்ப கோடு கோடா போட்டு. ஆமா, அது ரோடு இப்படி வளைஞ்சு இப்படி பெர்ஸ்பெக்டிவ்காக வரைஞ்சது. பெர்ஸ்பெக்டிவ்காக வளைஞ்சது. சரி, ஆமா. இப்ப இந்த இடத்த அந்த கையை பாருமா, அந்த கையை ஒரு கோல்டன் கை தான் இல்லையா? சந்தேகமே இல்ல. இன்னும் ஒரு டார்க் வைக்கலாம் நம்ம. சூப்பர் சார். இன்னொரு டார்க் கம்மியா, இப்ப இந்த இடத்துக்கு எல்லாம் கம்மியா டார்க் வச்சிருக்கோம் இல்லையா? அது மாதிரி இன்னொரு டார்க் அங்க கம்மியா வைக்கலாம். கொண்டு வர்றப்ப எப்படி எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாறேன். இந்த இடத்துக்கு எல்லாம் கோல்டோடைய அந்த ஃபீலிங்க கொண்டு வந்தோம்னா அதுதான் கீழே இருக்க மாதிரியே அப்படியே கொண்டு வந்துடுறது. இப்ப இன்னும் நம்ம இந்த இடத்துல பேர்டு வரைய போறோம், இந்த இடத்துல ஒரு பேர்டு வரைய போறோம், இந்த இடத்துல கையை வந்து வேற கலர் நம்ம கொண்டு வர்றதா இருந்தாலும் கொண்டு வரலாம். ஓகே சார். சரியா? ஓகேமா. அப்ப இது வரைக்கும் நீ வந்துடுறியா? நான் போட்டோ எடுத்து அனுப்பிடுறேன். ஓகேமா. ஓகேமா, பாய்மா. தேங்க்யூ.